ஹை பீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஷ் எபிசோட் 2 லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்க தான் நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், பார்த்துட்டு வாங்க. எபிசோட் 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6 மந்த்தில் அவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டோ வந்து நான் பார்க்கறதுக்கு அவன் வீட்டுக்கு வந்துருக்கான். ஆனால் அவனுக்கு கதவை தட்டுறதுக்கு ஒரே பயமாக இருக்குது. ஸோ தட்டாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன நடந்துகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக தைரியம் வந்து கதவை தட்ட கரெக்டாக ஃபோன் வந்து கதை ஓப்பன் பண்ணிடுறான். கிட்டத்தட்ட 4 நிமிஷமா நீ வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு டோ கேட்குறான். அதுக்கு ஃபோன் சொல்கிறான், அதான் உன்னோட நிலையில கீழே தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. 4 நிமிஷமா இங்கே தான் முன்னும் பின்னாடி நீ நடந்துகிட்டு இருந்தேன், வா உள்ள அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதுமே என்ன ஆச்சு, ஏன் இப்படி பயப்படுறேன்? இங்கே கேமராலாம் எதுவும் கிடையாது, இங்கே யாரும் உன்னை தேடிட்டு வரமாட்டாங்க, இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்ல, ஆனால் என்னோட அசிஸ்டன்ட்க்கு தெரியும், நான் அவங்ககிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு டோ சொல்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா அவனை இங்கே வர சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்க வாயை மூடு அப்படின்னு வந்து வாயை பொத்திடுறான். எதுக்கு இப்படி நர்வஸாக இருக்கட்டும் அப்படின்னுட்டு ஃபோன் அவன் பக்கத்தில் வர வேணும்னு உன்னை டீஸ் பண்ணுற மாதிரி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்க, இப்போ உனக்கு என்ன கேட்டு முடிச்சிட்டியா, இன்னும் என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி டோ கேட்க, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா நீ எப்போ வேணா இங்கேருந்து போயிடலாம், யாரும் நான் கட்டாயப்படுத்தி இங்கே இருக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னா யாராச்சும் கட்டாயப்படுத்தி தான் நீங்கள் வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் கிண்டலாக கேட்குறான். சரி இப்போ நீயே சொல்லு, எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னுட்டு அவன் பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுறான். அவன் கிஸ் பண்ணது இவனுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. இவனு திரும்ப அவனை கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேருக்குமே இது ஃபர்ஸ்ட் டைமா என்னன்னு தெரியல, ஆனால் டோக்கிட்ட என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஃபோன் அவன் ஷர்ட்ல கை வச்சுட்டு அவனுடைய கண்ணாடியை கழட்ட போறான். அவன் வேணான்ற மாதிரி தள்ளிட்டு அவனே அந்த கண்ணாடியை கழட்டி கீழே வச்சுட்டு அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றான். அப்புறம் ஃபோன் மறுபடியும் வந்து அவனை பக்கத்துல வந்து கிஸ் பண்ணிட்டு அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ரூம் எல்லாம் அங்க சோஃபாலேயே தான் கீழே தள்ளி உட்கார வச்சுட்டு அவன் மேல போய் அவனை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ லைட்டாக டோ வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு ஃபோன் உடனே என்னாச்சு, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, இப்போவே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் டோக்கு அது பிடிக்கலன்னு சொல்ல முடியல. அவன் திடீர்னு ஃபோனை கீழே தள்ளிட்டு அவன் மேலே வரான். அதாச்சும் அவன் தான் டாப்பாக இருப்பான்னு சொல்லி ஃபோனை கீழே தள்ளி விட்டுட்டு இப்போ அவனை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே ஓவர் ரொமான்டிக்காக போயிட்டு இருக்குது. ஃபோனை விட டோ ரொம்ப அக்ரெசிவா அவனை கிஸ் பண்ண ஃபோனுக்கே ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல, என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி அவனை லைட்டா தள்ளி விட்டுடு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட ரொமான்ஸ் கண்டினியூ ஆகுது. அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் ஃபோன் வந்து ஷூட் பண்ணி தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் அந்த சீன்ல இருந்து காட்டுறாங்க. அப்போ தண்ணிக்குள்ளே விழுந்து செத்துட்டான் தானே என்னால் நினச்சிட்டு இருந்தாங்க. அவன் ஆக்சுவலாக சாகலை, தண்ணியிலேருந்து வெளியில் வரான். அவன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, அவனுடைய மிஷனை நல்லபடியாக முடிச்சிட்டான். அவன் நடித்த கேரக்டர் இப்போ செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் காமிச்சிடுறாங்க. அவனோட ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சதால அடுத்து அவனை இன்னொரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இவன் நல்லா வேலை செய்கிறானே அப்படின்னுட்டு அவனை இன்னொரு ஆஃபீஸர் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு. பரவாயில்ல, நல்லா வேலையும் செய்கிறேன், நல்லா கான்ஃபிடென்ட்டாகவும் பேசுகிறேன், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவன் இந்த மிஷனில் யூஸ் பண்ண செல்ஃபோனோட திங்ஸ் எல்லாம் அங்கே ரிட்டர்ன் கொடுக்கணும்ல. ஸோ அவனோட செல்ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் அவனும் டோவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸு. டோ தூங்கிட்டு இருக்கும்போது இவன் அவனை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான். டோ எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கிட்ட செல்ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது அந்த ஃபோனில். அவன் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இது என்னதான் இருந்தாலும் ஒர்க் செல்ஃபோனில் அவங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுக்கணும் போல, அதனால அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு செல்ஃபோன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். அப்புறம் ஃபோன் எப்பயும் போகிற அந்த பாருக்கு போயிருக்கான். அந்த பாரில் அவனோட லவ்வை பற்றி புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த பார் டெண்டர்கிட்ட ஸ்மோக்டு விஸ்கி இருக்கா அப்படின்னு கேட்க, என்னது ஸ்மோக்டு விஸ்கியா, அதெல்லாம் எங்கிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியாதா, ரெகுலர் விஸ்கி தான் இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, சரி அதுவே கொடுங்க அப்படின்னு ஃபோன் சொல்கிறான். அப்புறம் ஃபோன் அவனோட லவ்வை பற்றி புலம்பிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நானே தான் அவனை தேடி போனேன், ஆனால் அவன் ஏதோ என்னோட டைப் மாதிரி தெரியல, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன்கிட்ட மூவ் பண்ணேன், ஆனால் இப்போ நான் தான் அவன் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கிற மாதிரி இருக்கு, அவன் ஒன்றும் என்னை கண்டுக்கிற மாதிரி இல்லை, அதான் நானும் விட்டுடலான்னு இருக்கேன் அப்படின்னு அவன் டோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பார் டெண்டரும் அந்த மாதிரி ஒருத்தம்லாம் உனக்கு தேவையில்லை, நீ ஜாலியா எப்பயும் போல, உனக்கு வேண்டிய ஒருத்தம் உன்னையே தேடி வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி வேற ஏதாச்சும் அட்வைஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, என்ன அட்வைஸ் சொல்றது அப்படின்னுட்டு, சரி அவன் உண்மையாலுமே உன்னை கேர் பண்றான்னு வச்சுக்கோ, அவனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உனக்காக வருவான், இல்லைன்னா உனக்கு தேவை கிடையாது, அவனை டம்ப் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். ஆமா இல்ல, நானும் அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றான் அவனும். அப்புறம் ஃபோன் அங்கேருந்து கிளம்புறான். அவன் தங்கியிருந்தால அந்த வீட்டுக்கு வந்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அங்கேருந்து போக போகிறான். ஆனால் அப்போ அவன் டோ கூட ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் இருக்குதுல்ல. ஸோ ஒரு நிமிஷம் அந்த வீட்டையே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கீழே வரான். வந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறான். பார்த்தா அந்த வீட்டுக்கிட்ட தான் டோ வந்துகிட்டு இருக்கான். இதை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஃபோன் அங்கே ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா டோ ஸ்ட்ரைட்டாக அவனோட வீட்டுக்குள்ளே போகிறான். போய் மேலே போய் லைட்டு போடுறதெல்லாம் இங்கே கீழே இருந்து இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வரான். அவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே ஃபோன் அவனை ஃபாலோ பண்றான். ஃபர்ஸ்ட் எபிசோடோடைய லாஸ்ட் சீன் காமிச்சாங்கல்ல, அப்படின்னா அவங்க டோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது ஃபோன் தான்.
டோவை யாரோ ஃபாலோ பண்றாங்க சொல்லி டோக்கு புரிஞ்சு போயிடுது. அதனால அவ வேணும்னே இருட்டா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போறான். அப்ப பின்னாடியே ஃபோன் வர அவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் வருது. அப்ப ஃபோனோட கையை ஹேண்ட் கஃப் வச்சு லாக் பண்ணிடுறான். அப்ப டோக்கு ஒரே கடுப்பாக, யாரு நீ, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்க, நான் தான் போலீஸ், நீ என்கிட்ட இப்ப கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருட்டுல இருந்து வெளியில வரான். ஃபோனோட முகத்தை பார்த்ததுமே டோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் கழுத்தை பிடிச்சிட்டு, எங்கிட்ட என்ன விளையாடுற நீ அப்படின்னு கோவமா கேட்க, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்தக்கூடாது அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே கிண்டலா சொல்ல, உடனே அவன் கழுத்துக்கிட்ட வந்து கிஸ் பண்ண போறான். அதுக்கு ஃபோன் அசால்ட்டா, அவ்வளவுதானா, நான் இன்னும் வேற என்னென்னமோ எல்லாம் நடக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, கீஸ் கொடு ஃபர்ஸ்ட், என்னோட ஹேண்ட் கஃபை கழட்டி விட அப்படின்னு சொல்ல, ஆனா அவன் கண்டுக்காம அங்க இருந்து எஸ்கேப் ஆக போறான். ஆனா அவன் விடுற மாதிரி இல்ல. நம்ம 2 பேரும் பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சுல்ல, பரவாயில்ல, இப்ப நீ ரொம்ப போல்டா தான் இருக்க அப்படின்னு ஃபோனு டோவை கிண்டல் பண்றான். அப்ப டோ ஃபோன் மேல அவனோட விரலாலேயே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் சொன்ன மாதிரியே கீ எடுத்து அந்த ஹேண்ட் கஃபை கழட்டி விட்டுட்டு அவன் கையில இருக்க ஹேண்ட் கஃபையும் கழட்டிடுறான். உடனே பக்கத்துல இருந்து டோ ஃபோனை ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதான் பையன் பாவம். அவன் கிடைச்சதுமே ஹக் பண்ணிக்கிறான். அதுவும் எப்படி டைட்டா அவனை பிடிச்சி நசுக்கி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபோனும் டோவை மிஸ் பண்ணியிருக்கான் போல. ஏன்னா அவனும் ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே அந்த ஹக்கை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஹக் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ என்னை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது நீ போலீஸ்ன்றதால தானா, என்ன சும்மா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு வந்தியா அப்படின்னு கேட்க, நான் இதுக்கு ஒன்று இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கறான். இப்பதான் அவன் செத்து போயிட்டால, இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், அந்த வீட்டுல என்னை தேடாது அப்படின்னு ஃபோன் சொல்றான். ஏன்னா அவன் ஒரு கேரக்டர் நடிச்சுட்டு இந்த கேரக்டர் இப்ப இறந்துட்டால, அவன் வீட்டுக்கு டோ வரான்ல, அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னும் அடிக்கடி பாப்பேன்னு சொல்லலையே அப்படின்னுட்டு சொல்ல, ஏன் நான் போலீஸ்ன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குதா, இல்ல உனக்கு அவனை தான் பிடிச்சிருந்துச்சான், ஏன்னா அவன் தான் அவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு அமைதியா கண்ட்ரோலா இருப்பான்ல அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்லிக்கோ அப்படின்ட்டு அசால்ட்டா சொல்ல, ஃபோன் அங்கிருந்து போக போறான். அப்ப அவன் கையை பிடிச்சி டோ இழுக்கிறான். இப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற அப்படின்னு ஃபோன் கேட்க, அதுக்கு டோ அவன் ஒரு மாதிரி பாக்குறான். இப்ப ஃபோனோட ஃபேஸ் செம்ம டென்ஷனா இருக்குன்னு தெரியுது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஃபோன் கேட்க, நீ தான் என்ன தேடிட்டு வந்த, நான் உன்னை தேடிட்டு வரல அப்படின்னு டோ சொல்ல, ஃபோன் கடுப்பா அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறான். டோக்கு ஒரே கடுப்பா இருக்குது. டோக்கு அவன் மேல லவ் இருக்குது, ஆனா பையனுக்கு வாய் தான் சரியில்லை. வாயை திறந்தாலே ஃபோனுக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி ஏதாச்சும் சொல்லிடுறான். ஃபோன் டென்ஷனா இங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஃபோன் அவனுடைய போலீஸ் ஆஃபீஸ்க்கு போறான். அவனுக்கு புதுசா வேற ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்காங்கல்ல, அங்க ஆல்ரெடி வேலை செய்யறவங்க எல்லாருக்கிட்டையும் ஃபோனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்க அவனை மாதிரியே நிறைய இன்டர்ன்ஸ் இருக்காங்க. ஆனா இவன் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணதால இவனை எல்லாருக்குமே ஹாப்பியா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, அங்க ஜோசப்னு ஒருத்தர் இருக்கான். அந்த பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவன் இப்பதான் புதுசா வந்திருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியல. ஸோ உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃபோன் கிட்ட ரொம்ப ஹாப்பியா ஹேண்ட் ஷேக் பண்றான். அப்ப அந்த பெரிய ஆஃபீஸர் ஃபோன் கிட்ட, இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு ஜோசப் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஊருக்குள்ள நிறைய கள்ள நோட்டெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னுட்டு, அந்த கள்ள நோட்டு யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கலண்டெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே ரியல் மாதிரி இருக்குது. பணம் என்ற மிஷின் கூட அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு அதெல்லாம் ரியலா இருக்குது. இதெல்லாம் யார் பண்றது அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க யாரோ ஒரு பொண்ணோட போட்டோ, ஒரு அங்கிளோட போட்டோ எல்லாம் ஒட்டி இருக்குது. அவங்க எல்லாம் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், இவங்களை ஃபாலோ பண்ணா இதெல்லாம் யார் பண்றாங்க சரி தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி ஃபர்ஸ்ட் நீயே வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஆஃபீஸரு ஃபோன் கிட்ட சொல்ல, ஜோசப் இருக்கால, நானும் ஃபோன் கூட போறேன், நான் அவர் கூட போனா எனக்கும் 4 விஷயம் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவரு ஓகே அப்படின்னு சொல்லி ஜோசப்பை ஃபோன் கூட சேர்த்து அனுப்பி வைக்கிறாரு. ஜோசப் அவன் சந்தோஷமா போய் ஃபோன் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்கான். உங்ககிட்ட நான் இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவங்கள பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க. அப்ப அவங்க ஒரு பாருக்கு வெளியில நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த பாருக்குள்ளதான் இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது போல. வெளியில ஃபோனும் ஜோசப்பா நின்றுகிட்டு இருக்காங்க. ஜோசப் பாக்குறதுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபோன் அசால்ட்டா தான் நின்றுகிட்டு இருக்கான். ஜோசப்க்கு எதுவுமே தெரியல. ஃபோன் தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப யாரோ ஒருத்தவங்க இவங்க 2 பேருமே போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த கிளப்புக்குள்ள டோ தான் இருக்கான். டோ யாரோ ஒரு அங்கிளை குடிச்சு செம்மையா மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த அங்கிள் டோவோட அங்கிள் மாதிரி தான் இருக்கு. அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறான். டோ இப்ப பாக்குறதுக்கு பிசினஸ் மேன் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு மாஃபியா மாதிரி இருக்கான். இவனோட ஆக்சுவல் பிசினஸ் என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த கள்ள நோட்டு அடிக்கிறதே இவனா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு வெளியில தானே அவங்க ஸ்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அங்கிளோடைய ஒரு விரலையே வெட்ட சொல்லிடுறான். இவன் அசால்ட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்க்கும்போது இவன் தான் மாஃபியா மாதிரி தெரியுது. அப்புறம் டோட அசிஸ்டன்ட்டுக்கு யாரோ போட்டோ அனுப்பியிருக்காங்க, வேலை செய்யறவங்க தான் யாரோ போல. அந்த போட்டோவை அவன் டோ கிட்ட காமிச்சு, இவங்க வெளியில நின்றுட்டு ஏதோ சந்தேகமா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது ஃபோனும் ஜோசப்பும் நின்றுட்டு இருந்தாங்களா, அவங்கள யாரும் போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோ தான் அது. அவங்கள பார்த்துட்டு அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்க சொல்லு அப்படின்னுட்டு அவன் சொல்றான். அதுக்கு அவனோட அசிஸ்டன்ட், அவன் மேல அவ்வளவு அக்கறையா இருந்தா நீ ஏன் அவனுக்கு கால் பண்ணி பேச வேண்டியது தானே அப்படின்னு அவன் டோ கிட்ட சொல்றான். அதாச்சும் ஃபோனுக்கு கால் பண்ணி பேச வேண்டியது தானே அப்படின்னு. ஆனா அவன் அதை எதுவும் கண்டுக்கிட்ட மாதிரி இல்லை. நீ ரொம்ப பேசுற அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா அங்க இருந்து வெளியில வரான். அப்ப அந்த அங்கிளோட கையை வெட்டினாங்கல்ல, அந்த அங்கிள் யாரோ 2 பேர் குடிச்சு வெளியில கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத ஃபோனும் ஜோசப்பும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தன் பைக்ல ஃபோனையும் ஜோசஃபையும் அட்டாக் பண்ண வராங்க. ஆனா அவங்க 2 பேருமே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க.
நம்பர் என்னன்னு பாத்தியா அப்படின்னு ஃபோன் கேட்க, என்ன நம்பர் அப்படின்னு ஜோசப் கேட்கறான். ஏன்டா வண்டி நம்பர் பார்க்கணும் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் கோவமா கேட்க, உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி போன் ஜோசப்பை திட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ அவன் கையில அடிபட்டு இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி அவனே அவனை பிடிச்சு கொண்டு போய் கார்ல உட்கார வைக்கிறான். ஆனா அந்த டைம்னு பார்த்து கரெக்டா டோ வெளியில வர அவங்க 2 பேரும் ஒன்னா காருக்குள்ள ஏறத பாத்துடுறான். டோக்கு செம கடுப்பாகுது. அப்புறம் போனோட கையில அடிபட்டு இருந்துச்சுல்ல, அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து கையில மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். ஜோசப் கிட்ட அடுத்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரான். இவன் ஃபர்ஸ்ட் டோ வீட்டுக்கு கூட்டிட்டு போனால அது அவனோட வீடு இல்ல போல, அது சும்மா அங்க தங்கியிருந்தான் போல. அவனோட ஆக்சுவல் வீட்டுக்கு அவன் வரான். கீழே விழுந்துருச்சு. அதை குடிஞ்சு எடுக்கும்போது டோ வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபோன் அவனை பார்த்ததுமே நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கறான். நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமாம் வேணும்னே அவங்ககிட்ட வம்பு பண்றதுதான் என் வேலை பாரு அப்படின்னு டோ கேட்கறான். நான் சரியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, என் வீட்டு சாவியை கொடு, நான் போய் உள்ள தூங்கினேன் அப்படின்னு சொல்ல டோ அந்த கீ அவன் கையில கொடுத்துடுறான். நீ எதுக்கு இன்னும் இங்கே நினைக்க இருக்க அப்படின்னு கேட்க, நீ வீட்டுக்குள்ள போறத பாக்கணும் தான் நினைக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்னால என்ன பாத்துக்க முடியும், நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம், வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நான் இருக்கிறேனே அப்படின்னு அவன் சொல்ல அவன் கதை திறந்துட்டு உள்ள போக பின்னாடியே டோவும் உள்ள வந்துடுறான். வந்ததுமே பாத்ரூம் எங்க அப்படின்னு கேட்கறான். இந்த பாத்ரூம் அப்படின்னு ஓபன் பண்ணி கொடுக்க போய் குளின்னு சொல்றான். நான் என்ன பண்ண என்ன பண்ணக்கூடாது நீ இருக்கு என்ன சொல்றேன், எனக்கு குளிக்கிறேன்னா நான் குளிப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல, நான் சொல்றேன்ல உள்ள போ அப்படின்னு சொல்லி பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு பாத் டப்புக்குள்ள அவனை நிக்க வச்சுட்டு அங்க தனி ஆன் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லா ஈரமாக்கிடுறான். அப்போ போனுக்கு செம கடுப்பாகுது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, இப்ப நீ தூக்கத்துல இருந்து முடிச்சுட்டியா, நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு, நீ என்ன வேற யாரு கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, என்னது அப்படின்னு அவன் கேட்கறான். பின்ன என்ன, யாரோ ஒருத்தன் உன்னை கையை பிடிச்சி காருக்குள்ள ஏத்திட்டு இருந்தானே, யார் அவன், அவன் கூட எதுக்கு நீ அவ்வளவு க்ளோஸா இருக்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு இவன், நான் யார் கூட க்ளோஸா இருந்தா உனக்கு என்ன, அது உன்னோட பிசினஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அப்படின்னா நீ யார் கூட வேணா இருப்ப அப்படிதான் அர்த்தம் அப்படின்னு கேட்க, நான் யார் கூட இருக்கணும் எவன் கூட போறோன்னு அதெல்லாம் உனக்கு சம்பந்தம் இல்லாத வேலை, ஃபர்ஸ்ட் என் வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு ஃபோன் கோவமா சொல்றான். அதுக்கு டோ பக்கத்துல வந்துட்டு நீ என் கூட மட்டும் தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆனா இப்ப உனக்கு எனக்கு நடுவுல எதுவுமே இல்லை, நம்ம 2 பேருக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஃபோன் கோவமா சொல்ல, அப்படின்னா என்ன இப்ப இங்க இருந்து வெளியில போக சொல்றியா நீ அப்படின்னு டோ கேட்கறான். அதுக்கு ஆமாம், உனக்கு என்ன நான் சொல்றது புரியலையா, வெளியில போ அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நான் வெளியில போகணும், எஸ்ஸா நோவா ஒழுங்கா ஒரு பதில் சொல்லு அப்படின்னு கேட்க, எஸ் நீ வெளியில போ இங்க இருந்து, நான் சொல்றது எனக்கு புரியலையா, நீ பாட்டுக்கு உள்ள வருவ, என் ட்ரெஸ் ஃபுல்லா ஈரமாக்கிடுவேன், உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டு இருப்ப, நீ கேட்கற எல்லாத்துக்குமே உன் பேச்சை கேட்டு நான் நீ சொல்ற மாதிரி நடந்துக்கணுமா அப்படின்னு ஃபோன் கோவமா கேட்கறான். அவன் வெளியில போன்னு சொன்னதால அவனும் கோவமா வெளியில போறான். கதை திறந்துட்டு டோ வெளியில போயிருப்பான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், போனா அப்படியே போயிடணும், மறுபடியும் அவனை பார்க்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் உள்ள வரான். எதுக்குடா நீ மறுபடியும் உள்ள வந்த அப்படின்னு ஃபோன் அவன்கிட்ட கேட்க, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ஷர்ட்டை கட்டுறான். என்ன நீ ஒன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு ஃபோன் சொல்ல, அதெல்லாம் டோ கேட்கற மாதிரி எல்லாம் அவன் பாட்டுக்கு அவன் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அவனை குளிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு அவன் தலையில ஷாம்பு போட்டு கழுவி விட்டுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல நீ நல்லாதான் ஷாம்பு போட்டு விடுற அப்படின்னு ஃபோன் சொல்ல, என் தம்பி சின்னதா இருக்கும்போது அவன் ரொம்ப குறும்பு பண்ணுவான், அவனுக்கு நான் தான் இந்த மாதிரி குளிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்ல, அவன் அப்படியே மெதுவா அவனோட நெத்தியை தொட்டு பாக்குறான். அன்னைக்கு ஆஸ்ட்ரே எடுத்து அவன் தலையில அடிக்கும்போது ரத்தம் வந்துச்சுல்ல, அது அவனுக்கு தழும்பாயிட்டு இருக்குது. அதை லைட்டா டச் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு நான் உன்னை அடிச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, என்னோட முடியை எல்லாத்தையும் மறைச்சுக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு டோ சாரின்னு சொல்றான். எதுக்கு இப்ப மூஞ்சி எப்படி வச்சிருக்க அப்படின்னு ஃபோன் கேட்க, இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு டோ அவங்ககிட்ட சாரி சொல்ல, அப்ப ஃபோன் லைட்டா அவனோட ஃபேஸை டச் பண்றான். டோ பக்கத்துல இருந்து அவனோட நெத்தியில கிஸ் பண்றான். அவன் அடிச்சால அந்த இடத்துல கரெக்டா கிஸ் பண்றான். அடுத்த சீன்ல ஒரு அங்கிளை காட்டுறாங்க. அதான் டோ வந்து ஒரு அங்கிளோட கையை விரல வெட்ட சொன்னால அந்த அங்கிள் போய் யாரோ ஒரு பெரிய ரவுடி மாதிரி இருக்கான், அவங்ககிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்கான். உன்னுடைய காசு சரியில்லை, அதான் அந்த கள்ள நோட்டு சரியில்லை, உன்னால என் கை போயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் அந்த அங்கிளையே ஷூட் பண்ணிடுறான். இதோட இங்க எபிசோடு முடியுது. அப்படின்னா டோவோட பெரிய ரவுடி யாரோ ஒருத்தர் இருக்கான் போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அடுத்த எனக்கு போய் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ வேவ்ஸ், பை.